சிவபெருமானுடைய உடுக்கையில் ரெண்டு பக்கம் பரட்டி அடிக்கும் போது இந்த பக்கம் அடிக்கும் போது சமஸ்கிருதம் வந்துச்சு, இந்த பக்கம் அடிக்கும் போது தமிழ் வந்துச்சு என்று பேசிட்டு தான் இருக்கிறான். மோடி தனம் இங்க வந்து பேசிட்டு இருக்கிறார்ல, தமிழும் சமஸ்கிருதமும் ரெண்டு கண்கள். என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் தமிழை முற்றிலுமாக புறக்கணித்தால் அது அறிவியல் படி நிற்காது. எனவே சமஸ்கிருதத்துக்கு இணையானது, சமஸ்கிருத சமமானது என்று கொண்டு வந்து விட்டால், இல்லாத ஒன்றையும் இருக்கிற ஒன்றையும் சமப்படுத்தி விட்டால் அவன் கதை முடிச்சிடலாம். அது ஒன்றும் நமக்கு சலுகை கொடுக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. இல்லாத ஒன்றை இருக்கிற ஒன்றோடு சமப்படுத்துகிற போது நத்திங் இஸ் ஈக்குவல் டு சம்திங் சொல்றான். அது எப்படி முடியும்? எந்த அறிவியலையும் ஒத்துக்கொள்ள முடியாது. இல்ல, எந்த அறிவியலையும் ஒன்றுமில்லாததை ஒன்றோடு இணைப்பது என்பது, ஒத்து காட்டுவது என்பது, சமப்படுத்துவது என்பது அந்த ஒன்றை அழிக்க முயல்கிறார் என்று பொருள். இந்த ஒரு போட்டிக்கான களமாக ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறான் சொன்னால், எதிர்காலத்தில் தமிழினத்தை இந்த ஆரியத்தின் ஒரு கூறு என்பதாக விழுங்குவதற்கான முயற்சி. ஏனென்றால் தமிழினத்தை நேரடியாக எதிர்த்து வீழ்த்த முடியாது என்ற சிக்கலை அவன் சந்தித்துக் கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு முறையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இதில் குறுக்க திராவிடவாதிகள் எவ்வளவுதான் குழப்பம் செய்தாலும் கூட தமிழ் தன்னை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது.